சாதாரண மக்களுக்கு உலகமே அவங்க எதிரிதான். இந்தியால நடுத்தர வர்க்கம் மான மரியாதையோட இருக்கிற அர்த்தமே இதுதான். சின்ன வயசுலயே இப்படி அடங்கி ஒடுங்கினா எப்போ உங்களுடைய உரிமைகளை பெறுவீங்க? வயசு ஆயிட்டே இருக்கு இல்லையா? இயற்கை அப்படி வாழ வர்றதுல ஆச்சரியாச்சு. என்ன சொல்ல வரீங்க? இயற்கை அப்படி இருக்கவே விடுறதில்லைன்னு சொன்னேன். ஓ, அடடே என் தங்கமே. இயற்கை அப்படி இருக்கவே விடுறது இல்லையாப்பா. பாவம் சின்ன பையன் இல்லையா? இயற்கைங்கிறது முதல்ல யாருக்கும் சாதகமாவும் இருக்கிறதில்ல, பாதகமாவும் இருக்கிறதில்ல. இயற்கையை புரிஞ்சுக்கிறதும் வாழ்க்கையோட விதிகளை புரிஞ்சுக்கிறதும் உங்களுடைய கடமை தான். இயற்கைங்கிறது உங்களை தொந்தரவு செய்யறதுக்காக எந்த திட்டமும் போடுறது கிடையாது. வணக்கம் சார். முதல் கேள்வி என்னன்னா, இவங்க நம்ம கூட சமீபத்தில் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வருகை 90%, அவங்க பங்கேற்பு 20% இருக்குது. சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் கேள்வியை ஆச்சாரியாஜி கிட்ட நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஆச்சாரியாஜி. ஆச்சாரியாஜி, அது என்னன்னா, நான் உங்கள் கிளாஸில் 2 வருஷமாக இருக்கேன். உங்கள் கூட இணைஞ்சதுக்கு அப்புறமா எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னோட கேள்வி தனிப்பட்ட விஷயம், என்னோட படிப்பை பற்றி. ஆச்சாரியாஜி, அது நான் ரொம்ப பலவீனமாக உணர்றேன். நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தலை வணங்கி தான் பேச வேண்டியதாக இருக்குது. என்னால் யாரோட கண்ணை பார்த்தும் பேச முடியல. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல இடங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் இன்னும் என்னோட பிஜி எக்ஸாமையே நான் இன்னும் கிராக் பண்ணலை. படிக்க உட்காந்தாலே எனக்கு ஏதாவது எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது படிக்கிறப்போ என் தலைக்குள்ள ஏதோ வார் நடக்கிற மாதிரியே இருக்கு. அதனால எனக்கு படிக்கவே மனசு வர மாட்டேங்குது. அதனால எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. அதனால தான் என்னால் படிக்கவே முடியல. நான் இப்போ ரொம்பவே குழம்பி போயிருக்கேன். நான் இப்போ எக்ஸாமுக்கு கவனம் செலுத்தி படிக்கணுமா, இல்லை படிக்கிறத விட்டுட்டு எனக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்ணணுமா, இல்லை அதே அரசு வேலையை நான் தொடரட்டுமா? எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க. நான் இப்போ வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டு இருக்கேன். இவரோட கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளோன்னு சொன்னீங்க? 20%. என்கிட்ட உண்மை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே போய் சொன்னா எப்படி? இதுல நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் முன்னாடியும் பணிஞ்சு போறேன், நண்பர்களோட ஆதிக்கத்துக்கு உள்ளாகிறேன். ஏன் முன்னாடி எல்லாம் தாழ்ந்து போனதே இல்லையா? ஆஹா, எல்லாரும் முன்னாடி அடங்கி போறீங்கன்னா ஏன் முன்னாடி அப்படித்தானே பண்ணிருப்பீங்க? எல்லாரும் முன்னாடியும் பணிஞ்சு போகிற மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய தனித்துவத்தை நீங்க யார்கிட்டயுமே காமிக்க கூடாது. அப்படி காட்டுறதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்லுவேன். வெளிப்படையா சொன்னா நீங்க ஒரு பயந்தாங்கோலி. பயந்தாங்கோலி மட்டும் இல்ல, பிடிவாதமான ஆளு. இப்போ உண்மையாவே நீங்க சத்தியத்துக்கு பணிஞ்சவரா இருந்தீங்கன்னா பொய்க்கு முன்னாடி வளையாம உறுதியான நபரா நின்றுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்க வளைஞ்சு கொடுத்திருக்கவே மாட்டீங்க. நீங்க இப்போ மத்தவங்க முன்னாடி பணிஞ்சு போயிருக்கிறீங்க. அது என்ன வார்த்தை சொன்னீங்க? நான் பயப்படுறேன். நேரா பார்க்க முடியல, எனக்கு பயமா இருக்கு. நேரா பார்த்து பேச முடியல, என்னால முடியல. நான் வேணும். எதை பார்த்து பேசணுமோ அதை பார்த்து பேச முடியல, அதுதானே சொல்ல வரீங்க? தப்ப உங்க மேல வச்சுட்டு காரணம் தேடுறீங்க. உங்க நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்து உங்களுடைய தலையெழுத்தை நீங்க நிர்ணயம் செய்றீங்க. உங்க வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய 80% விஷயத்திலிருந்து நீங்க ஓடுறீங்க. தம்பி, இதான் உங்க விதி. இதுக்கு நீங்களோ உங்க நண்பர்களோ ஒரு விதிவிலக்கா இருக்க முடியாது. யாருனாலையாவது விதிகளை மாத்த முடியுமா? நான் இதை எடுத்து கீழே போட்டா என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழே விடும். நீங்க இதை எடுத்து கீழே போட்டா என்ன ஆகும்னு சொல்லுங்க. கீழே விடும். நம்மனால எதையுமே மாத்த முடியாது. நம்மனால எதையாவது மீற முடியுமா சொல்லுங்க? முடியாது. இது நம்மளோட விதின்னு நினைச்சிட்டு வாழ வேண்டியதுதான். விழிப்புணர்வோட பார்வையிலிருந்து இதை பேசினா நாம இதை வாழ்க்கையோட விதின்னு சொல்றோம். நம்ம உயிரை தவிர எதுவும் முக்கியம் இல்ல. இன்னும் துல்லியமா சொல்லணும்னா இதுதான் இயற்கையோட விதின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா இயற்கையோட விதிதான் மேற்கத்திய தத்துவம்.
அதென்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் த லாஸ் ஆஃப் த மேட்டர் ஆர் த லாஸ் ஆஃப் த மைண்ட். நீங்க சொல்ற மாதிரி இதுதான் லாஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அதுதான் லாஸ் ஆஃப் மைண்ட். சரி, அது வேற விஷயம். ஆனா இதைத்தான் நம்ம விதின்னு சொல்றோம். இந்த விதியை நம்மளால மீற முடியாது. இப்போ உங்க முன்னாடி யாராவது வந்து நீங்க மத்தவங்க முன்னாடி வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை பத்தியெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். உலகத்துக்கு முன்னாடி நீங்க தலை வணங்குறேன்னு சொன்ன உடனே சத்தியத்துக்கு முன்னாடி நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அங்கதான் நீங்க தலை வணங்கலன்னு நான் சொல்றேன். இந்த தப்பை தான் நீங்க செய்யறீங்க. சத்தியத்துக்கு முன்னாடி தலை வணங்காதவன் உலகத்துக்கு முன்னாடி எப்படி தலை வணங்குவான் சொல்லுங்க? இங்க நீங்க பணிஞ்சு போகலன்னா அங்க நீங்க அடிமையா இருக்க வேண்டியதுதான். உலகத்துக்கு முன்னால தலை வணங்குறதுக்கான அர்த்தம் உலகம் முக்கியமா போயிருச்சு, அதனால நம்ம தலை வணங்குறோம் இல்லையா? உலகம் உங்களுக்கு எப்படி பெருசா தோணும்? உண்மையாவே உங்களுக்கு எது பெருசுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த திமிரோட நின்னீங்கன்னா உலகம் மதிப்பில்லாததா தான் தோணும். உலகத்தோட மதிப்பான உங்க பார்வையில பைசா பிரயோஜனம் இல்லாதது. அப்படி தெரியும் போது மத்தவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் யாராவது ஏதாவது சொன்னாலோ இல்ல திட்டினாலோ மனசு வேகமா அடிச்சுக்குமா என்ன? ஆமா, உடனே அவன் கேரியர்ல முன்னேறிட்டானே, உடனே இது எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணுமா? இந்த பயங்கிறது இருக்கிறதுனால தான், இந்த பலவீனம்னால தான் இந்த குறுகி போன வாழ்க்கைங்கிறது இருக்கு இல்லையா? உங்க விதியை பார்த்து நான் சொல்றேன். என்னுடைய சொந்த கருத்தை இந்த இடத்துல நான் சொல்லல, விதியை பத்தி மட்டும்தான் சொல்றேன். எல்லா விதமான பயமும் கோழைத்தனமும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. பிடிவாதம் பிடிவாதம் மட்டும்தான். உண்மையை நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா பொய்யோட காலில் விழுவேன். உண்மையை நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா பொய் என்னோட காலில் விழுன்னு சொன்ன உடனே விழுந்துடுவேன். இது விசித்திரமான விஷயம். உண்மையை சொன்னா இது என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. மக்கள் இந்த உலகத்துக்கு முன்னாடி முதுகுத்தண்டு இல்லாதவங்களா மாறிடுறாங்க. இதுதான் மேருன்னு சொல்லுவாங்க, மேரு தண்டுவடம். உங்களை உயரமா வைக்கும். இது மேரு மலை மாதிரி. மேரு தண்டு இது நம்ம கிட்ட இல்ல. ஸ்பைன்லெஸ். அட, இது இல்லாத சாதாரண மனுஷனுக்கு உலகத்துக்கு முன்னாடி நின்னு கும்பிடு போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பொய்யா பழகணுமா, ஜால்ரா போடணுமா, எதனால நாங்க செய்வோம். இந்த இந்தியாவோட சரித்திரமே சைக்கோஃபென்சில முன்னாடியே இருந்ததுதான். இதே மாதிரி கூனி குறுகி நடக்கிற ஆள்கிட்ட போய் 2 வார்த்தை உண்மை பேசினா கூட அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பதான் அவங்களுடைய உண்மையான கோபமான முகத்தை நம்ம கிட்ட காட்டுவாங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நீங்க வேணா உங்க வீட்லயே பாருங்க, இல்லனா பக்கத்து வீட்ல எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல உங்க நண்பர்கள் வட்டத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த உலகத்திலேயே சுத்தமா முதுகெலும்பில்லாத ஆண்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம உண்மையை பத்தியோ கீதையை பத்தியோ ஆன்மீகத்தை பத்தியோ பேசும்போது அவங்க எதிர்க்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? தப்புதானே? இது நம்ம கடையில வர்றவங்க கிட்ட இருந்து கிடைக்குது. ஏன் மதிப்பில்ல? ஒரே மிதி. ஆபீஸ்ல உங்க பாஸ் கிட்ட வாங்குறீங்க, ஆனா உண்மைன்னா உடனே கெத்து காட்ட வேண்டியது. சரிதானே? இது ஏன் நடக்காது? வீட்ல எல்லாமே நடக்கும். ஆனா என்ன ஆனாலும் உண்மையை மட்டும் உங்க வீட்ல சொல்லவே மாட்டீங்க, அப்படிதானே? அந்த சமயத்துல நீங்க காட்டுற திமிர் இருக்கே, நான் என்னோட வீட்ல இதெல்லாம் நடக்க விட மாட்டேன். இது நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீங்க
இந்த உறுதியையும் திட்டத்தையும் உங்க பொய்க்கு எதிரா காட்டியிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும் தெரியுமா? வாழ்க்கை ஒண்ணுதான் தம்பி. எங்க ஒருத்தர் தலை குனிஞ்சு இருக்காரோ அங்கதான் அவருக்கு பிடிவாதமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் ஒருத்தர் பணிஞ்சு போறாருன்னா அவரு இன்னொரு இடத்துல கண்டிப்பா பிடிவாதக்காரரா இருப்பாரு. என்னது பிடிவாதக்காரர். ஆமா, பிடிவாதம். நம்ம வாழ்க்கைங்கிறது என்னது? நமக்கு ஒரு தடவை மட்டும் அமையறது. பணிஞ்சு போறாங்க அப்படின்னா அங்க பிடிவாதம் சேர்ந்தேதான் இருக்கும். என்ன கேட்டீங்க? ஏன் பணிஞ்சு போறீங்கன்னு கேட்டீங்கல்ல? எங்க பணியணும், எங்க பிடிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்க நண்பர்கள் சொன்ன 4-5 விஷயங்களை கூட உங்களால எதிர்க்க முடியலன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? நான் சொன்ன 5 வார்த்தையில 4 வார்த்தை உங்களுக்கு கேட்கலன்னு தான் உங்களுடைய 20% பார்ட்டிசிபேஷன் ரேட் சொல்லுது. சரியா? அவங்களோட 5 வார்த்தைகள்ல நீங்க 4 வார்த்தைய கேட்காம விட்டுருந்தீங்கன்னா இப்போ உங்க முகம் வாடி போகிறதுக்கு அவசியமே இல்ல. சரியான இடத்துல பணிஞ்சு போனா தவறான இடத்துல பணிய வேண்டிய அவசியம் இல்ல. சொல்றது புரியுதுங்களா? இந்த எல்லா விஷயமும் ஏற்படுறதுக்கான காரணம் உலகம் நமக்கு மிகப்பெரிய விஷயமா தெரியறதுனால தான். அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி. இந்த உலகம் உயிரை வாங்குதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கே உயிர் இல்லாத போது அது எப்படி உங்க உயிரை வாங்கும்? உயிரை எடுக்கிற சக்தி அதுக்கு இருந்திருந்தா முதல்ல அது உயிர்ப்போட இருந்திருக்கும் இல்லைங்களா? இத கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு இந்த உலகம் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கு. உங்களுக்கே நீங்க யாருன்னு முதல்ல தெரியாது. உண்மையாவே உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல அதுக்கு மதிப்பு குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாத வரைக்கும் அது உங்களுக்கு தான் நல்லது. உங்களை பத்தின உண்மைகள் எனக்கு தெரிய வர வர என்னுடைய பார்வையில உங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உடனே யாருன்னு என்கிட்ட கேட்றாதீங்க, சரியா? நீங்க யாருன்னு உங்களை நீங்களே கேட்கறது தான் நல்லது, சரியா? அப்பதான் என்னைக்கும் உங்களால மத்தவங்கள மிரட்டவோ பயமுறுத்தவோ தேவை இருக்காது. பயம், தேவையில்லாத பயம் உங்க முகத்துல படிஞ்சிருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தவறிடுச்சுங்கிற உணர்வு உங்ககிட்ட இருக்கு. அந்த உணர்வு எவ்வளவு உண்மையா இருக்கும்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதுக்காக பயப்படுறீங்க சொல்லுங்க. ஒருத்தங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கிடைக்கக்கூடியதோ இல்ல இழக்கக்கூடியதோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக பயப்படணும்? அட, யாருமே எதுக்காக பயப்படுவாங்க? அதுவும் நீங்க படிச்சவங்க, இளைஞர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள், இன்னும் உங்களுக்கு வயசும் இருக்கு, எந்த நோயும் இல்ல, என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? கிடுகிடுகிடுன்னு நடுங்குது. ஏன், எதுக்காக? ஒரு 4-5 உதவாக்கரைங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. உடனே இந்த திசையை தேர்ந்தெடு, அந்த கரியரை சூஸ் பண்ணு, இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொருத்தங்க வேற எதையோ வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நடுங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பலவீனமான இலையா இருக்கும்போது சாதாரண காத்து கூட நடுங்க வச்சிரும் இல்லையா? மக்களுக்கு வித்தியாசமா தோணாலும் நம்மளுடைய பிரச்சனை என்ன? நம்மளுடைய கரியர் தானே. அப்போ பஜனையில எப்படி அதுக்கு தீர்வு கிடைக்கும்? You see, I'm so wise. இது எந்த மாதிரி இருக்கும்னா, வண்டியோட சக்கரம் இங்க ஓடல. அப்போ ஃபியூல் டேங்க்ல என்ன நிரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன நிரப்பணுமோ அத வண்டியில நிரப்புங்க. வண்டியில எரிபொருள் இல்ல. அட, வண்டி நின்னுகிட்டு இருக்குங்க.
பாவம் கஷ்டப்படுறாரு. வண்டியை தள்ளிட்டு இருந்தாரு. வண்டி ஓடுதுன்னு எப்படி தெரியும்னு கேட்டார் அவரு. தள்ளிட்டு இருந்ததுனால அப்போ வண்டி இல்ல, இங்க பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? ஓனர் அப்போ உரிமையாளர் மாட்டிக்கிட்டு சக்கரத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப யாரோ திடீர்னு பின்னாடி வந்தாங்க. வந்து என்ன சொன்னாரு? அங்க பஜனை நடக்குது, ரீஃபியூலிங் பாயிண்ட். உடனே ஓடிட்டாருங்க. ஃபியூல் டேங்க்ல பைப்ப போட்டு எடுத்துட்டாரு. உடனே எல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? சக்கரத்துல இருக்கு. நீங்க ஏன் இந்த குப்பையை எடுத்துட்டு வந்தீங்க? தெரியல, வண்டியோட வயித்துல என்ன நிரப்பிட்டு இருக்கீங்க? வண்டியோட வயிறு கெட்டு போகல. நீ இதுல போட்டிருக்கிறது கண்டிப்பா உதவாது. ஏன்னா அதுக்கு ஓடுறதுக்கு தெம்பு இல்ல. போட்ட பைப்பே திரும்ப வருது. அப்புறம் அது என் சக்கரத்தை எப்படி ஓட்டும்? பாட்டு பாடினா வாழ்க்கை பிரச்சனை தீந்துருமா? சக்கரத்தை உருட்டுனாதான் அது தீரும். அப்படிதானே? நான் யாருன்னே தெரியல, வேலை என்னன்னு தெரியல, புலம்புனா என்னன்னு தெரியல. புத்தரையா சம்யா ஜீவனான்னு ஒன்னு சொன்னாரு, அதுவும் என்னன்னு தெரியல. அப்புறம் என்ன தெரியும்? நான் யாரு? காசு பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. வேலை பண்ணி தான் ஆகணும்னா எந்த பக்கம் பண்ணணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. உடனே கெரியர் கவுன்சிலர் கிட்ட போறாங்க. உனக்கு கரியர் கவுன்சிலர் வேணுமா இல்ல கீதை வேணுமா? சொல்லுங்க. கீதை வேணும். நாம இங்க உண்மைக்கு எவ்வளவு எதிரா இருக்கோம்னா அதாவது இந்த 20-25 வயசு பசங்க சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, ஒன்னும் தெரியாம ஒன்னும் புரியாம, இவங்கள வேற ஆலோசகராக்கிடுறாங்க. நான் சொல்றேன், உனக்கு என்ன கரியர் இருக்கும்னு. ஏன் எதுக்குன்னு நீங்க ஏன் சொல்ல போறீங்கன்னா, அவன் ஏதோ எக்ஸாம் கிளியர் பண்ண போறான் அது இதுன்னு அவனை பெரிய ஆளாக்கி விட்டுறீங்க நீங்க. யார் இதெல்லாம் பண்ணலையோ அவங்க ஆப்போசிட் ஆனவங்க சரிங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லணும். இப்போ நீங்க ஒரு ஹாஸ்டலுக்கு போறீங்க அப்படின்னா கூட அங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே செகண்ட் இயர் பசங்கள பெரிய ஞானக்கடல் நினைச்சிருவாங்க. அப்படிதானே? சார் சார் இவன் சாரா உங்களுக்கு சொல்லுவீங்க தானே? சார் சார்னு சும்மா தொங்க வேண்டியது. இவனையா சார்னு சொல்றீங்க? அவன் ஒரு பெரிய ஆளுன்னு மரியாதை. அவனுக்கு நீயும் தலையே முளைக்கல. வெறும் உடம்பு தான், அப்புறம் ஏன்? நான் சொல்றேன், வேணா போய் பாருங்க அதூத கீதையில. நான் புண்ணிய பதம் நை பாப பதம் கிம்னோதஷி மான ரசவசமம். ஏன் அழறீங்க? என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போகுதுன்ற கேள்வியை நம்ம கேட்கறதே இல்ல. ஒரு வேக் டிப்ரெஷன். அதாவது டிப்ரெஷன் எப்பவுமே வேகா தான் இருக்கும். ஏன்னா கிளியர் ஆயிடுச்சுன்னா டிப்ரெஷன் எப்படி இருக்கும்? ஹேசி ஃபீலிங் ஆஃப் unease, more than unease. A hazy heaviness. யாராவது கேட்டா ஏன் இப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனையும் இருக்கு, அந்த ஹெவினஸும் இருக்கு. ஆனா ஏன் எதுக்குன்னு சொல்ல முடியாது. Go into it. அத விசாரிக்க பாருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். பனிமூட்டம் மாதிரி போயிடும். நீங்கெல்லாம் ஒரு பனிமூட்டம். பனிமூட்டம்னு பார்த்தா அது பனிமூட்டம் இல்ல, கட்டிடம். பனிமூட்டம் கட்டிடம் மாதிரியெல்லாம் தெரியலாம் இல்லையா? பெரிய ஒரு கட்டடம் உங்க முன்னாடி நிக்குது. பனிமூட்டம் கட்டடம் மாதிரி தெரிஞ்சா பனிமூட்டத்தோட வெயிட் எவ்வளவா இருக்கும்? ஐயோ, இதெல்லாம் எனக்கு ஒரு வெயிட்டே கிடையாது. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி அது ஒரு பனிமூட்டம் தான் நினைச்சேன். நமக்கு எப்ப தெளிவு ஆரம்பிக்குதோ அப்பதான் பாரம் குறையும். அந்த பேர்டனோட உணர்வுங்கிறது உங்க தலையில இருக்கக்கூடிய பாரம் அது நீங்கிடும். ஏன்னா உண்மையாவே அது பாரம் கிடையாது, வெறும் பனிமூட்டம் தான்.
அப்படி உங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த உள்ள இருக்கிற ஹேஸுக்கு நம்ம உணர்வில்லாத ஒரு நுகர்வோரா தான் தோணும். ஏதோ என்ன தொல்லை பண்ணுது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்படுற? எழுந்துரு, மனுஷன் மாதிரி வந்து கேள்வி கேளு. இல்ல எனக்கு புரியல, நீ எதுல கஷ்டப்படுற? சரி, அதனால என்ன ஆயிடும்? ஒரு பேனா பேப்பர் எடுத்து எழுது. நான் இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். இது நடக்கலன்னா இப்படி ஆயிடும். எனக்கு இந்த கஷ்டத்தை இவன் தான் கொடுத்தான். என் வாழ்க்கையும் இப்படிதான் போகுது. மூஞ்சியை தொங்க போட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீங்க இளமையிலேயே பயந்து போனா எப்ப நிமிர்ந்து நடப்பீங்க? இப்படியே கூனி குறுகி போயிடுவீங்க. சாதாரண மனுஷனுக்கு உலகம் பூரா ரவுடி தான். அவன் பார்க்கற மத்த மனுஷங்க எல்லாருமே ரவுடி தான். அப்போ இப்படிதான் இருப்பான். இந்தியாவுல மிடில் கிளாஸா இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. கையால் ஆகாத தனம் முகமூடி போட்டுக்கிறது. நான் கையால் ஆகாதவன். நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த விஷயத்துல நீ கஷ்டப்படுற? உனக்கு என்ன கெட்டு போயிடும்? என்ன கெட்டு போயிடும் சொல்லு. தெரில சார். எனக்கு தெரில ஆச்சரியாஜி. அது என் வாழ்க்கை அப்படியே நின்று போச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க. என்னப்பா இது? உங்க நிலைமை உங்களுக்கே தெரியலன்னா இதை தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ரொம்ப கூலா சொல்றீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனா, என்ன பிரச்சனைன்னு தெரியலனா, என்ன நடக்குதுன்னு தெரியலனா, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு நீங்க எப்படி கவலைப்படுவீங்க? இதுல இருந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து இது பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் கவலைப்படுறத பத்தி முடிவு பண்ணுங்க. பிரச்சனையே என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் கவலைப்படுறது மட்டும் எப்படி தெரியுது? என்ன நான் சொல்றது? இப்போ பிரச்சனை தெரிஞ்சாதானே கவலைப்படுறது சரியா இருக்கும். ஆச்சரியாஜி, நான் 3 வருஷமா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால பாஸ் பண்ணவே முடியல. அதனால தான் எனக்கு கொஞ்சம். அட, எக்ஸாமுக்கான அர்த்தமே நிறைய பேர்த்தனால பாஸ் பண்ண முடியாதுங்கிறது தானே. நீ என்ன நினைச்சு அப்ளை பண்ண? ஆக்சுவலி கோவிட் டைம்ல எனக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால தான் பண்ணேன். என்னாச்சு? டிப்ரெஷன். கோவிட் டைம்ல நான் ரொம்பவே டிப்ரெஷன்ல கஷ்டப்பட்டேன். அதனால அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமா நான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். அது வந்து என்னன்னா அது கொஞ்சம். சரி, நீ அது என்ன மீன் பண்ணி பேசிட்டு இருக்க? அது இது கொஞ்சம் லாங்குவேஜ் எப்பவும் ஷார்ப்பா இருக்கணும். சொல்ல வந்ததை தெளிவா சொல்லணும். வேகா சிதறி போன லாங்குவேஜ்ல பேசுறது சிதறி போன மனசோட அடையாளம். நீ இங்க பேசுற வார்த்தைகள் புரியணும். அகராதியில பார்த்திருப்பீங்க, சில பொதுவான வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக், ஆல்மோஸ்ட், டு யூ நோ, அந்த வார்த்தைக்கு தெளிவான அர்த்தங்கள் இருக்கு. நீ பேசுறப்போ அந்த வார்த்தைகளுக்கு தெளிவான ப்ரிசைஸ் அர்த்தம் இருக்குமா? வார்த்தைகளுக்கு ப்ரிசைஸான அர்த்தம் இருக்கும்போது உன் லாங்குவேஜ் ஏன் இப்படி இருக்கு? யூ நோ இட் வாஸ் லைக், ஹீ செட் டு மீ லைக், லைக்னா எப்படி? அப்போ டிக்ஷனரியிலே இல்லாத ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்லனா நீயே தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? இல்ல நீ வேணும்னே பேசும்போது கிளாரிட்டியை அவாய்ட் பண்றியா? அது நீ பேசுற மொழியிலேயே தெரியுது. எக்ஸாம்ங்கிறது உன்னோட கட்டுப்பாட்டுல இல்லதானே? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதாவது ஆன்மீகத்துல இந்த இயற்கையை யாருனாலையாவது கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. நீ அதிகபட்சமா ஒரு எஜமானனா இருக்க முடியும்னா அது உனக்கு மட்டும்தான். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுற, அதாவது ஒரு போட்டி நடக்குது, அதுல நீ எவ்வளவு எடுத்தா செலக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கிடையாது. அது அடுத்தவங்க எடுத்த பெர்சன்டேஜை பொறுத்தது தானே. யாராவது இங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும் இல்லையா? ஆனா என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ண வந்தீங்க?
ஷோலே படத்துல சொல்ற மாதிரி 2 விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்ப எக்ஸாம் எழுதினாலும் எனக்கு அது கண்டிப்பா கிடைக்கணும்னு இல்ல. எக்ஸாம் சென்டர்ல இருந்து வெளியில வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்க. உண்மைதான், நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ தெரியுதுல்ல, ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ணணும், என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்கணும். அப்படிதானே? அங்க 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. நீ உன்னோட நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு போய் நின்னா, எனக்கு கிடைச்சிரும் எனக்கு கிடைச்சிரும்னு கொடி பிடிச்சிட்டு நின்னா என்ன கிடைக்கும்பா? இப்ப கிடைக்கலன்னா பரவாயில்ல, விடு அதைய. இப்ப என்ன சரியோ அதை பண்ணிட்டு போ. எதுக்கு சோகமா இருக்க? சொல்ல போனா என் முகம் ரொம்பவே வாடி போச்சு. என்னது? ஓ. ஐயோ பாவம். ஆமா, அப்படிதான் முகம் வாடி போகும். தம்பி, நீ என்னைக்குமே ரிஃப்ளெக்ஷன் எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ரொம்பவே சின்னது, புரியுதா? நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த முக்கியமான வேலை என்னன்னா, முகத்துல இருக்கிற சோகத்தை தொடச்சு எறிஞ்சிட்டு நான் அதுக்காக பிறக்கலன்னு சொல்லு. துக்கத்தை தூக்கி வீசு. அந்த துக்கத்தை அழிச்சிரு. துக்கத்தோட பிறக்கிறமா என்ன? நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதே அந்த துக்கத்தை போக்குறதுக்காக தான். இப்படியே முகத்தை வச்சுட்டு செத்து போயிருவியா? அப்படின்னா சீக்கிரம் போய் சேர வேண்டியதுதான். இப்படி மூஞ்சி இருந்தா இத கொஞ்ச நேரமாவது பார்க்க முடியுமா? இப்படி பார்த்துட்டு இருந்தா நான் செத்துருவேன். செத்துட்டா பண்டிட் கூட தள்ளி நின்னு மந்திரம் சொல்லுவாரு. சு 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 போ போ போ, முடிஞ்சு. சாகதான் போறோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல? நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இயற்கை அப்படி இருக்க விட மாட்டேங்குது ஆச்சாரியாஜி. என்னது? கேக்கல. இயற்கை அப்படி இருக்க விட மாட்டேங்குதுன்னு சொன்னேன். ஓ, ஆச்சோ, அப்படியா என் தங்கமே? இயற்கை உங்களை அப்படி வாழ விடுறது இல்லைங்களா? ஐயோ, ரொம்ப பாவம் பண்ணீங்க. இந்த இயற்கைங்கிறது யாருக்கும் சாதகமாவும் இல்ல பாதகமாவும் இருக்காது. இயற்கையை புரிஞ்சுக்கிறதும் வாழ்க்கையோட விதிகளை அறிஞ்சுக்கிறதும் உங்களுடைய கடமை தானே. இந்த இயற்கை உங்களை தொந்தரவு பண்ணணும்னு எப்பவுமே எந்த ஒரு திட்டமும் போடாது. நீங்க போற வழியில குழிகள் இருக்கலாம், மரங்கள் இருக்கலாம், இல்லன்னா ஏதாவது கம்பங்கள் நட்டு வச்சிருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம். அது மேல நீங்க மோதிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அதுங்க என்ன தப்பு பண்ணுச்சு? சரி, அதை விடு. இப்ப நீ ஒரு காட்டுக்கு போற, இல்ல அழகான தோட்டத்துக்கு போற, அங்க மரங்கள் இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. நீயா போய் அந்த மரத்துல உன் தலைய மோதிக்கிற அப்படின்னு வச்சுக்கோயேன், அதுக்கு இயற்கை தண்டிச்சுது நான் சொல்லுவேன்? இயற்கையா தண்டிச்சுது உன்ன? இயற்கையில மரம் இருக்கிறது உன் மண்டையை உடைக்கிறதுக்காகவா? அதுக்காகவா இருந்தது? நீயா போய் மோதினதுக்கு இயற்கை மீதோ வாழ்க்கை மீதோ என்ன தப்பு இருக்கு? வாழ்க்கைங்கிறது நல்லது மட்டும் கிடையாது, அதுல கெட்டதும் இருக்கு. ஆனா அதெல்லாம் உன்னுடைய தெளிவான புரிதல், கிளாரிட்டியில தான் இருக்கு. இதுதான் வாழ்க்கை. ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ மூஞ்சியை இப்படியே வச்சிட்டு இருந்தா உன் மூஞ்சி அப்படியே ஆயிடும். நான் முயற்சி பண்றேன். மாத்திக்கிறேன்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்திக்க முயற்சி பண்றேன். எப்படி மாத்திக்க போறீங்க? அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு.
ஏதாவது பிரச்சனைனா அதை எழுதி ஒர்க் பண்ணி மாற்றிக்கிறேன். இப்போ நீ ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்க, சரியா? நீ இனிமே தான் வேலை செய்யணும்னு யோசிக்கிற. நீ உன்னையே கேட்டுக்கோ, நீ ஏன் வேலை செய்யணும்னு. ஒரு நிமிஷம் உன் மனசுல இருக்க எல்லா அழுத்தத்தையும் எடுத்துட்டு என்ன கேளு, எந்த வேலையை ஏன் செய்யணும்னு. நான் சொல்றேன் உனக்கு. அதுல எது ரொம்ப சரியா உறுதியா தோணுதோ உனக்கு அத கேளு. இதனால தான் வேலை செய்யணும்னா எந்த வேலையை நாம செய்யணும், அதுக்கான வழிகளை கேளு. ம் அப்போ வேலை செய்யறதுக்கு பல தப்பான வீணான காரணங்கள் இல்லாம போயிடும் இல்லையா? நாம ஒரு எக்ஸாமுக்கு பின்னாடி எத்தனை வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கோம், இல்ல நண்பர்கள் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம போயிடும். புரியுதா? அப்பதான் உன் வாழ்க்கையை வாழணும்னு உனக்கு புரியும். நீ சமுதாயத்தோடையும் நண்பர்களோடையும் வாழ்க்கையை வாழ போறதில்ல. இதுல இருந்து என்ன புரியுது? உன்னோட வாழ்க்கையில எது சரின்னு உனக்கு புரிஞ்சா போதும். அப்ப இவ்வளவு கஷ்டம் உனக்கு இருக்கவே இருக்காதுன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரே திசையில பயணம் பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப நல்லதா என்ன? வேணும்னா அவங்க ஓடட்டும். அவங்க போற திசையில அதே ரோட்ல தான் போகணும்னு ஒன்னும் இல்ல. அர்த்தம் புரியுதா? மத்த ரோட்ல எல்லாம் பாத்தியா? அங்கெல்லாம் ரொம்ப டிராபிக் கம்மியா இருக்கும். இதோட அர்த்தம் புரியுதா உனக்கு? வேற வழி கொஞ்சம் தூரமா இருந்தா கூட அதுல வழியும் வசதியா இருக்கும், நேரமும் கம்மியாகும் இல்லையா? அந்த வழி தூரமா இருந்தாலும், அந்த வழி மேடும் பள்ளமுமா இருந்தாலும் அதுல ரொம்ப குறைவான பேர் தான் இருந்தாங்க. குறைவான பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி இருந்தா பயணம் சந்தோஷமா இருக்கும். மொத்தத்துல இங்க ரோடு தூரமா இருந்தாலும் சரி, மேடு பள்ளமா இருந்தாலும் சரி, இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுப்பேன்? நமக்கு தேவையான நேரம் குறைஞ்சிருச்சு. அவங்கனால ஏன் முடியலன்னா எல்லாரும் ஒரே ரோட்ல ஓடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பயந்தாங்கொழிங்க. எல்லாரும் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு ஒரே ரோட்ல போறது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். இந்த உலகம் ஒரே திசையில ஓடிட்டு இருந்தா இத நீ உனக்கு ஒரு சூத்திரமா வச்சுக்கோ. இந்த உலகத்துல போகாத வழிகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் தரலாம் இல்லையா? இது விதி இல்ல, விதி இல்ல, சூத்திரம். முக்கியம்னு தான் சொன்ன, முடிவுன்னு சொல்லல. எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அத முதல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. எட்டு லேன் எக்ஸ்பிரஸ் வே கூட பிளாக் ஆயிடும் பீக் டிராபிக்ல. சொல்றது புரியுதுல்ல? முதல்ல எல்லாரும் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியை விட்டு விலகு. இந்த எக்ஸ்பிரஸ் வே இத்தனை லேனை காட்டியிருக்குன்னா எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாரும் அந்த வழியில போறதுனால அது சரின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. எல்லாரும் முட்டாள்தனமா ஒரே இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போனா நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா, அதாவது அங்க டிராபிக் அதிகமாயிடும் இல்லையா? அப்புறம் அங்கேயும் எக்ஸ்பிரஸ் வே கட்டிடுவாங்க. எவ்வளோ வேணா இருக்கலாம் இல்லையா? 6 லேன், 8 லேன், 10, 12, 16ன்னு அந்த ரோடோட அகலத்தை வச்சுதான் அந்த ரோடு எங்க போகுதோ அது சரியான இடத்துக்கு தான் போகுதுன்னு நிரூபிக்க முடியுமா? நிறைய பேர் அந்த வழியா போறாங்கன்னு நிரூபிக்கலாம், ஆனா சரியான இடத்துக்கு தான் போறாங்கன்னு நிரூபிக்க முடியுமா? முதல்ல இத மனசுல வச்சுக்கோங்க. எல்லாரும் போற இடத்துக்கு நம்மளும் போக கூடாது. இத ஒரு விதியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா எதிர் திசையில தான் போகணும்னு நான் சொல்லவே இல்லை. முதல்ல இத முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். கூட்டம் எங்க இருக்குமோ அங்க போக கூடாது. ஏன்னா சில நேரங்கள்ல கூட்டம் எங்க போகுதோ அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க கூட்டம் போகிறதுனால இன்னும் கூட்டம் அங்க போய்கிட்டே இருக்கும். 2 கடைகள் பக்கத்துல பக்கத்துல இருந்தா சில நேரம் ஒரே கடை மாதிரி தான் தெரியும்.
இந்த உணவகங்கள் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த ரிஷிகேஷ் பக்கம் போனீங்கன்னா தாபாக்கள் இருக்கும். அது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடைகள் ஒரே மாதிரி இருக்கும். அப்படியே வரிசையா ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு 5 தாபாக்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், அங்க போயிட்டும் வந்திருக்கேன். அங்க 5ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஒன்னு ஃபுல்லா இருக்கும், மீதி காலியா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல ஒன்னு ஃபுல்லா இருக்கும், மீதி எல்லாம் காலியா இருக்கும். எப்படி? அப்புறம் அதுவும் நிரம்பிடும். போறான், அடுத்த ஆள் வரான், இங்க ஃபுல்லா காலியா இருக்கு வான்னு சொல்றான். அங்க ஒருத்தரும் போலன்னா என்ன தப்பு? காலியா இருக்குன்றது தான். ஆனா அந்த 4 கடையில போய் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஜாலி தான். அவனுக்கு அதிகமா உபசரிப்பு கிடைக்கும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்ய சொல்லி கேட்கலாம், அவனுக்கு சீக்கிரமா சாப்பாடும் பரிமாறப்படும். ஏன்னா அங்க யாருமே இல்ல. ஏன்னா நாம எல்லாம் பயந்தவங்க. அதனால நாம எங்க போகணும்னு பாக்குறது இல்ல, கூட்டம் எங்க போகுதோ அங்க போறது. பாதுகாப்பு கூட்டத்துல இருக்குன்னு தோணுது, மத்தவங்க செய்யறது சரியா இருக்கும்னு நினைக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியல, நமக்கு நம்மள பத்தியே தெரியல, நமக்கு நம்ம கண்ணால பார்த்ததுல எது சரின்னே தெரியல, ஒண்ணுமே தெரியல. அதனால மத்தவங்க செய்யறது தான் சரி, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஏன்னா நமக்கு ஞானம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டோம். அதனால நமக்குள்ள ஞானத்தை உருவாக்குறது நல்லது இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க அடுத்தவன் ஞானியா இருக்கான்னு. அடுத்தவன் நினைக்கிறான் நீங்க பெரிய ஞானியா இருக்கீங்க. ஆனா இங்க யாருமே ஞானி இல்லைங்க. கண்ணு தெரியாதவங்க மாதிரி ஒருத்தர் தள்ளிக்கிட்டு கிணத்துல விழுந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒருத்தர் ஒரு ஆசிரமம் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசிரமத்துல சில சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சிட்டாரு, மரம் வெட்டிட்டாரோ இல்ல என்னமோ செஞ்சிட்டாரோ தெரியல. அவரை போய் கேக்குறாங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்க, நீங்க செஞ்சது சரி கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. முதல்ல அவர் ஏதோ சுத்தி வளைச்செல்லாம் பேசினாரு மாட்டிக்கிட்டப்போ. என் இடத்துக்கு தினமும் 5000 பேர் வராங்க, அது தப்பா அப்படின்னு அவர் வாதிக்கிறாரு. எண்ணிக்கை என் பக்கம் இருந்தா நான் சரியாதான் செய்யறேன்னு நினைப்பேன். அட, என் இடத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க, பணக்காரங்க, தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள்னு எல்லாரும் வராங்க. நீங்க நான் பண்ணது தப்புன்னு சொன்னா அந்த அரசியல்வாதிகளும் தப்பு தானே? நான் கேட்கறது கரெக்டா? இது வாதமா? ஆனா நாம எல்லாரும் இதைத்தான் வாதிக்கிறோம், இது செல்லுபடியும் ஆகும். 10,000 பேர் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா, சீனாவோட மக்கள் தொகை முதல்ல 1 பில்லியன் ஆனப்போ ஒரு பழமொழி சொன்னாங்க, 1 பில்லியன் Chinese cannot be wrong. இன்னிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீனா 1 பில்லியன் வந்தப்போ ஒரு பழமொழி வந்துச்சு, 1 பில்லியன் Chinese cannot be wrong. இது ஒரு பழமொழியாவே மாறிடுச்சு. நம்மளும் 1 பில்லியன்ல இருக்கிறதுனால தப்பு பண்ண மாட்டோமா என்ன? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 பில்லியன் இருந்தாங்கன்னா தப்பு தான் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மை எப்பவுமே தனியா தான் இருக்கும். ஏன்னா 1 பில்லியன் மக்கள் எப்பவும் சரியா தான் இருப்பாங்க அப்படின்னா பூமி இந்த நிலைமையில இருந்திருக்காது இல்லையா? எங்க கூட்டத்தை பாக்குறீங்களோ அங்க அஜ்ஞானம் தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நம்ம கீதை உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா, இல்ல ஞானிகளோட பேச்சு உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா, முதல்ல இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கும். இவங்க எங்க போறாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் தயங்குவீங்க, ஆனா அதே விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்க. எல்லாரும் போற திசை தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அந்த திசை சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். வாய்ப்பே இருக்காது. எங்க அப்படி நிறைய பேர் போறதை நீங்க பாக்குறீங்களோ அப்போ உடனே ஞாபகம் வரணும், இத்தனை விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க, இத்தனை பேர் ஒரு வேலை செய்யறாங்கன்னா அப்போ கண்டிப்பா அங்க ஒரு தப்பு இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்ப வச்சிருவாங்க. பண்றாங்க தானே? அப்ப கண்டிப்பா அந்த வேலை சராசரியா இருக்கும், மீடியாக்கரா இருக்கும். புரிஞ்சுதா? அதாவது இங்க தப்பு இல்லைனா கூட எல்லா விஷயமும் சராசரியா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மீடியாக்கரா இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பா தப்பு தான், அது ஒரு மீடியாக்கர்.
உங்க மேன்மையும் தைரியமும் ஒண்ணுக்கொன்னு நிரப்புற விஷயங்கள். இங்க யாருக்கு மேன்மை வேணுமோ அவங்க தனிமையோட தைரியத்தை காட்டணும். தைரியம் இல்லாம மேன்மையை கேட்கறது சுத்த முட்டாள்தனம். வில்ஹெம் ரைக்கோட காமன் மேன் ஞாபகத்துல இருக்கா? லிட்டில் மேன். அங்க அவரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு காமன் மேன் என்ன செஞ்சாலும் அது மீடியோக்கரா இருக்கும்னு. ஒரு காமன் மேன் தான் இன்னொரு காமன் மேனை மாத்துறான். 99% அவங்க தான். கூட்டம் இங்க எங்க இருக்கோ அங்க என்ன இருக்கும்னு சொல்லுங்க? மீடியோக்ரிட்டி. மேன்மையே இல்லாத ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். இது உங்களுக்கான ஒரு குருட்டு விதியா வச்சுக்கோங்க. ஆனா இந்த விஷயத்த மனசுல கண்டிப்பா வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும். கூட்டத்துக்குள்ள போயெல்லாம் இங்க வாழ முடியாது. வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள போய் வாழ்வீங்களா? நமக்குள்ள நமக்கோட தான் வாழணும் இல்லையா? அதனால அது உனக்கு சரியான பாரு. வேற யாரும் அதை செய்யலனா இப்ப என்ன ஆயிட போகுது? நல்ல விஷயத்தை யாரும் செய்யலனா அப்ப நாம மட்டும்தான் கெட்டிக்காரங்க. தனியா ஓடினாலும் நாம ஜெயிப்போம். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா, புரியுதா? வேற யாருமே இல்லாத ரேஸ்ல தான் என்ன பண்ணணும்? ஓடணும்.